ألم تر أن الله يسبح له من في السماوات والأرض والطير صافات كل قد علم صلاته وتسبيحه والله عليم بما يفعلون صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு சூரா அன்-நூர் அத்தியாயமும் அதைத் தொடர்ந்து சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயமும் அதற்கு பின்னால் இறுதியாக 8 ரக்காத்துகள் முழுக்க சூரா அஷ்-ஷுஆரா கவிஞர்கள் என்கிற அத்தியாயமும் ஓதப்பட்டது. சூரா அன்-நூரில் இருக்கிற ஒரே ஒரு ஆயத்தை நாம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு, அல்லாஹுவுக்கு வானங்களிலே உள்ளவர்களெல்லாம் அவனை தஸ்பீஹ் செய்கிறார்கள். ஒமன் ஃபில் அர்த், பூமியிலே உள்ளவர்களெல்லாம் தஸ்பீஹ் செய்கிறார்கள். ஒத்தைரு சாஃபாத், பறவைகளெல்லாம் தஸ்பீஹ் செய்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, எல்லாமே அவனை தொழுகுவதையும் தெரிந்து வைத்திருக்கிறது, அவனை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து வைத்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹுவை தொழுவதற்கும் தெரியும், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யவும் தெரியும். அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்துடைய கருத்து. இதே கருத்தை இன்னொரு சூறாவில் அல்லாஹ் இஸ்ராயேல்ல சொல்லும் போது, உலகத்தில் இருக்கிற எல்லாம் தஸ்பீஹ் செய்கிறது, வலாக்கில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், நீங்கள் அதனுடைய தஸ்பீஹை விளங்க மாட்டீர்கள். மரத்திற்கு தஸ்பீஹ் உண்டு, கல்லுக்கு தஸ்பீஹ் உண்டு. உலகத்தில் நடக்கிற கால்நடைகள், நடப்பவை, பறப்பவை, பூமியில ஊர்பவை, எல்லாத்துக்கும் தஸ்பீஹ் உண்டு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் எல்லாத்துக்கும் தொழவும் தெரியும், அது எல்லாத்துக்கும் தஸ்பீஹும் தெரியும். பாஷை இருக்கிறது அவங்களுக்கு, நமக்கு அந்த பாஷை தெரியல. ஒரு ஆடும் இன்னொரு ஆடும் பேசுவது உண்மை, நமக்கு புரியாது. நாய்கள் பேசி கொள்ளுகிறது, நமக்கு புரியாது. எங்கிருந்தாவது வேற தெருவுல இருந்து அது உள்ள இந்த தெருவுல என்ட்ராச்சுன்னா இது என்னென்னமோ பேசுது. அவைகளுக்குள்ள பாஷைகள் உண்டு. ஒரு மாடு கண்ணு பேசுகிறது, பூச்சிகள் பேசுகிறது. இதுக்கெல்லாம் ஆதாரம் உண்டா? நீங்கள் உயிரியல் சார்ந்த வல்லுநர்கள், விஞ்ஞானிகளிடம் போய் கேளுங்கள். இன்றைக்கு அவர்களெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பாஷை உண்டு. குர்ஆனிலே இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெருமையாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தால் தெரியுமா? உல்லிம்னா மன்திகத் தைர், பறவைகளின் பாஷையை நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். பறவைகளுக்கு பாஷை உண்டு, அதை அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கிறத பெருமையாக சொல்லுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா நாளைக்கு ஓத போற வசனத்துல வருது, எறும்பு பேசுகிறது. குர்ஆன்ல எறும்பு பேசிய நிகழ்வெல்லாம் இருக்கிறது. ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து கூண்டுக்குள்ள போயிருங்க, சுலைமான் வர்றாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னது குர்ஆனிலே இருக்கிறது. எறும்பு பேசி இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பறவைகள் எல்லாம் பேசியது, ஜின்கள் பேசியது எல்லாம் இருக்கிறது. புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப் ரெண்டிலும் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. கரசத் நம்லத்துன் நபிய்யம் மினல் அம்பியா, நபிமார்களின் ஒரு நபியை எறும்பு கொட்டிய போது கோபத்தில் அமரபி எஹராக்கி கரியத்தின் நம்லு, அந்த எறும்பு புற்றை தீ வைத்து கொளுத்துமாறு அவர் சொல்லி. இதெல்லாம் என்னன்னா, எல்லா உயிரினங்களும் தஸ்பீஹ் செய்கிறார். எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரசூலோடு பேச்செல்லாம் உண்டு.
நமக்கு அந்த பாஷை புரிவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து சொன்னாரு, எங்க வீடு கஷ்டத்துல இருக்கு, எங்க வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம், அதனுடைய பால், அதனுடைய சவாரி, இதை வச்சுதான் எங்க குடும்பம் நடக்குது. ஆனா காலம் போக போக இப்போ எங்களுடைய அந்த ஒட்டகம் மாதிரி இல்லை, அது நாய் மாதிரி ஆகிவிட்டது, வேற உயிரினங்கள் மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை, எங்களுக்கு அது சம்பாதிச்சு தர்றதில்லை, அங்க என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, ஒரு விதமான பைத்தியம் பிடித்து விட்டது எங்கள் ஒட்டகத்துக்கு, சொன்னபடி கேட்கறது இல்லைன்னு வந்து சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போய் அந்த ஒட்டகத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்காரங்களும் சரி, சஹாபாக்கள்ல சில பேரும் சரி தடுத்தாங்க. அது போறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் வம்பு பண்ணுது, சண்டித்தனம் பண்ணுது, நீங்க அங்க போக வேண்டாம், நெருங்க வேண்டாம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தாண்டி அங்க போனார்கள். ஒட்டகம் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நின்றாங்க. வந்து ருக்கு மாதிரி செஞ்சு, அப்புறம் சுஜூது மாதிரி செஞ்சு, அந்த ஒட்டகத்தினுடைய வாய் ரசூலின் பாதத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகின் மீது தடவி கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் நிமிர்ந்தது. ரசூலுல்லாஹ்விடத்துல இப்படி ரசூலும் அந்த ஒட்டகத்தினுடைய வாயும் இந்த ரெண்டும் இப்படி இருந்ததை தான் சஹாபாக்கள் பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை தள்ளி வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த ஒட்டகம் முறையிடுகிறது, இதனுடைய எஜமான் களைப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு வேலை வாங்குகிறானாம், ஆனால் இதற்கு உணவு தருவதில்லையாம், இதை சொல்லுகிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடிய நிகழ்வு சரியான ஹதீஸில் இருக்கிறது. எல்லாத்துக்கும் பாஷை உண்டு. அவைகள் அல்லாஹுவை தொழுவதற்கு தஸ்பீக செய்வதற்கு தெரியும். அந்த அடிப்படையில் உலகத்தின் சிறந்த தஸ்பீக். சரி, எல்லாம் என்ன தஸ்பீக செய்யும், என்ன தஸ்பீகா இருக்கும்? அவங்கெல்லாம் செய்யற தஸ்பீக் சந்தேகமே இல்லை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த வார்த்தை நம்ம எல்லாம் மனப்பாடத்தில் வைத்திருக்க வேண்டிய வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த வார்த்தை தான் உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் செய்யக்கூடிய தஸ்பீக். குர்ஆனிலிருந்து ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தள்ளாடும் வயது வரை குழந்தை இல்லை. எதேச்சையாக அவர்களுடைய உறவு பெண் மரியம் இவர்கள் தான் வளர்த்துகிறார்கள். மரியம் இருக்கிற இடத்துல மட்டும் எக்கச்சக்கமான கனி வர்க்கம், பழங்கள். ஊர்ல எங்கேயும் அந்த பழம் இல்லை, சீசனும் இல்லை. அந்த பழம் இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மரியம் எங்கிருந்துமா இதெல்லாம் வந்தது? அன்னாலைக்கு ஹாதா காலத்துக்கும் இல்லை, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அவ்வளவுதான் சொன்னாங்க அவங்க. மரியம் எப்படி வந்தது, யாரு வந்தது, யாரு கொண்டு கொடுத்தா, எங்க? ரோமின் இல்லை, அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லிட்டு இன்னதாக எரிசுக்குமை யஷா வேறு ஹிசாப், நாடியவர்களுக்கு அவன் கணக்கு இல்லாம கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நேரம் யோசித்து, ஏன் நம்ம அல்லாஹ்ட்ட குழந்தை கேட்கலாமே, ஒரு அன்சீசன்ல சீசன் இல்லாத நேரத்துல ஒரு குழந்தை கொடுக்கிற ரப்புனால தள்ளாடின வயசுல உள்ள நமக்கு ஏன் குழந்தை கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்கிறாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் குழந்தை கொடுக்கறேன்ட்டான். லேசா மனசுல சந்தேகம், எதுக்கும் கேட்போம், ரப்பி ஜஅல்லி ஆயா, எனக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் காட்டு. ஏன்னா என் மனைவி மலடு, எனக்கு வயசாச்சு, குழந்தை பெறுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லைன்னு ஊர் உலகமும் சொல்லி நிராசை ஆயிடுச்சு. நீ குழந்தை பிறக்குங்கிற, எதுவா கபூல் ஆயிடுச்சுங்கிற, எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், அல்லாஹ் துகல்லி மன்னாஸ ஸலாஸத அய்யாமி இல்லா ரம்ஸா, 3 நாளைக்கு யார்கிட்டையும் பேச வேண்டாம், 3 நாளைக்கு யார்கிட்டையும் பேச வேண்டாம்.
எந்த பேச்சா இருந்தாலும் இல்ல ரம்ஜான்னா சைகிணையில மட்டும்தான் பேச்சு. சைகிணை பேச்சு. சைகிணை தலையாட்டுவதில் ஏற்படும், கண்ணசைவில் ஏற்படும், கையசைவில் ஏற்படும். சைகிணையில மட்டும் பேசிக்கலாம், வாய் திறந்து பேசக்கூடாது. ஆனா வாய் திறந்து என்ன செய்யலாம்? காலையிலையும் தஸ்பீஹ் செய்யணும், சாயந்தரமும் தஸ்பீஹ் செய்யணும், காலையும் மாலையும். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் தப்சீரில் எழுதுகிறார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னபடி அன்றைக்கு முதல் தொடங்கிய தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய தஸ்பீஹ். உலகத்தில் எல்லா நபிமார்கள் வாயிலையும் அதுதான் வந்திருக்கு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஒரு சஹாபி வர்றார், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், ஐயு திக்ரி அஃதலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தில் இருக்கிற திக்ருகள்லையே சிறந்த திக்ரு எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்தஃபல்லாஹு லி மலாயிகதி. அல்லாஹ் மலக்குகளுக்குன்னு எந்த தஸ்பீஹை கொடுத்தானோ அந்த தஸ்பீஹ் தான் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சிறந்தது. திரும்ப கேட்டாங்க, மலக்குகளுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதே வார்த்தை. வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குகளின் தஸ்பீஹும் என்னங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஜக்கரியா நபிமார்களுடைய வாயில வந்ததும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிறார்கள். முதல் ரசூல் நபி. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. ரசூல் என்பவர்கள் முதல் ரசூல் அவர்கள் தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஷரியத் சட்டம் வழங்கப்பட்டு இறைவனிடமிருந்து வகியாய் சட்டங்கள் கொடுக்கப்பட்ட முதல் நபி. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 950 வருஷங்கள் கழித்தவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகிற போது பசங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், 2 விஷயம் சொல்றேன், உங்க நாவல எப்பவுமே அது இருக்கணும். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், 7 வானங்களையும் 7 பூமிகளையும் நீங்கள் வட்டப்படுத்தினால் அவைகளை துளைத்து கொண்டு போகும் ஆற்றல் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உண்டு. இது ஒரு வசியத், ஒரு செய்தி சொல்லிட்டாங்க. 2வது செய்தி சொல்லிட்டாங்க, என்னுடைய மக்களை எப்பவுமே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான் முக்கியம். இது அபூதாவுதுல இருக்கு. ஃபஇன்னஹா ஸலாத்து குல்லி ஷைஇன் வ பிஹா யுர்ஸகுல் ஹல்கு. 2 விஷயம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களின் தொழுகையும் அதுதான். எது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. மரம், மட்டை, நாய், நரி, புழு, பூச்சி என்னென்ன இருக்கோ எல்லாத்துடைய தொழுகையும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்றதுதான். நம்மளுக்கு தான் குனிறது, நிமிர்றது, உட்கார்றது, சஜிதா செயல். உலகத்தின் படைப்புகளுக்கெல்லாம் தொழுகை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதுக்கடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வ பிஹா யுர்ஸகுல் ஹல்கு. அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் உலக படைப்புகளுக்கு ரிஸ்க் தரப்படுகிறது. யாருக்கெல்லாம் ரிஸ்க் வேண்டுமோ, அல்லாஹ்விடமிருந்து ரிஸ்கை கேட்பார்களோ, அவர்கள் வாயில வரவேண்டிய வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. எனவே ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னாடுகிற வயதிலே குழந்தை பெறுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், ஓதச் சொல்லுகிறான். அவர்கள் ஓதுகிறார்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறக்கிற போது தன் அடுத்த தலைமுறை எப்பவும் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சிறந்த திக்ர் எது என்பதற்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுகிறார்கள், மலக்குகள் செய்கிற தஸ்பீஹ் தான் சிறந்த திக்ரா இருக்கும். அது எது? அது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. என்ன நடக்கும்னா, சில நேரம் பெரிய ரொம்ப நேர இபாதத்தை எல்லாம் கூட இந்த மாதிரி சில தஸ்பீஹ்கள் ஷார்ட்டா கொடுத்துரும். நின்று தக்பீர் கட்டி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தொழுகிறதா. சில தஸ்பீஹ்களை ஓதிட்டு அந்த அவ்வளவு தொழுகையே இல்லை, அதை பூரா இந்த தஸ்பீஹ் கொடுத்துரும். அதுல பெட்டரான தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்கள்ல ஒருத்தர் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. பனுல் முஸ்தலக்னு ஒரு இடத்துக்கு போனப்ப கட்டிட்டு வந்தாங்க ஜுவைரியா அம்மா.
அந்த 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 பகுதியினுடைய தலைவருடைய மகள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்கிற போது வயது 20 ஜுவைரியா அம்மாவுக்கு. வெளியூரிலே இருந்து வந்து ரசூலுல்லாஹ்விடத்தினுடைய வீட்டிலே வாழ வந்து மிகவும் இபாதத்தாக மாறிய பெண்கள்ல முதல் இடம் இந்த அம்மாவுக்கு. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா எப்போ உட்கார்ந்தாலும் அவ்வளவு இபாதத் செய்வாங்க. ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ், ஹாரிஸுடைய மகள் ஜுவைரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போறவங்க முஸல்லால உட்கார்ந்து இருக்கிறாங்க. தொழுகை முடித்து விட்டு வேறு வேலையெல்லாம் போய்விட்டு அவர்கள் திரும்பி வருகிற போது சூரியன் உச்சியில இருக்காது. அதாவது ஜவாலுடைய நேரம் முற்பகல் முடியும் நேரம், பிற்பகல் தொடங்குகிற நேரம். லொஹருடைய நேரம்னு வைங்களேன். சுமாரா ஜவாலுங்கிறது இப்ப 12:15 மணி. 12:15 மணிக்கு ரசூல்லா வந்திருக்காங்கன்னு வைங்க. அதே முசல்லாவில் அந்த அம்மா ஜுவைரியா உட்கார்ந்து இருக்கிறார்கள். கேட்குறாங்க, காத்தால இருந்தா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஆமா, தொழுதுட்டு அப்படியே ஓதிக்கிட்டு அப்படியே இருக்கிறேன். முசல்லாஜன் சொன்னாங்க, இவ்வளவு நீண்ட தொழுகைகள் முசல்லால நீ தொழுகிறத விட இதையெல்லாம் இவ்வளவு நேரத்தினுடைய நன்மையை தர்ற மாதிரி சுருக்கமா நான் உனக்கு களிமா சொல்லி தரட்டுமா, ஒரு தஸ்பீ சொல்லி தரட்டுமான்னு சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இது ஒரு 5 சென்டென்ஸ். கடல் நுரை அளவு, அவன் அரிசின் எடை அளவு, இப்படி எல்லாம் சில வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறது. சுப்ஹானல்லாஹ்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லலாம், அல்லது ஒரே தடவையில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. என்னன்னா, நீண்ட காலம் செய்யப்பட வேண்டிய இபாதத்துகளின் நன்மையை சுருக்கமாக தருவதற்கு வல்ல வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ரொம்ப முக்கியமாக நம்முடைய நாவுகளில் வர வேண்டிய சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. எப்போதெல்லாம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லலாம். பொதுவாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிற சுப்ஹானல்லாஹ் என்பது வழிநெடுகிலும் குர்ஆனில் இருக்காது. நீங்கள் நபிமார்களை எடுத்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து தூர்மலையின் அடிவாரத்தில் வைத்தவர்கள் மயங்கி விழுந்தார்கள் அல்லவா? எழுகிற போதே சுப்ஹான ரப்பின்னு சொல்லிட்டு தான் எந்திரிக்கிறாங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருந்தவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் சொல்லி தான் வர்றாங்க. சுப்ஹான் என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. அந்த முழுசா சொல்ற பேட்டர்ன் வந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்னு சொல்லணும். எப்போவெல்லாம் சொல்லணும்? மார்க்கம் வலியுறுத்தி சொல்றது ஒரு 4-5 இடம். ஒன்று, ருகூஇல நாம் சொல்லுகிறோம் சுப்ஹான ரப்பியல் அதீம் அல்லது சுப்ஹான ரப்பியல் அதீம் வ பிஹம்திஹி. அடுத்து சுஜூதிலே சொல்லுகிறோம் சுப்ஹான ரப்பியல் அஅலா அல்லது சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி. இந்த ரெண்டுக்கு அப்பால் ஆச்சரியமாக உங்களுக்கு என்ன செய்திகள் உலகத்தில் பட்டாலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சேர்த்தே சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ் மட்டுமல்ல. 4வது, யாருக்கு பின்னாலாவது தொழுது கொண்டிருக்கிற போது தொழுகையில் தவறு ஏற்பட்டு அந்த இமாமிற்கு எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லலாம். இந்த 4 சுப்ஹானக அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் வாக்கியங்களை விட முழுசாவே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லலாம். ஒரு ஹதீஸோடு நிறைவு செய்வோம். சஹீஹுல் புகாரி பல லட்சம் ஹதீஸுகளை சுருக்கி பல 1000 ஹதீஸுகளாக 5000 சில்லறை ஹதீஸுகளில் சுருக்கி தந்த புகாரி ஷரீஃபினுடைய கடைசி ஹதீஸ் அது. கலிமத்தானி ஹபீபத்தானி, சொல்லுவதற்கு லேசான 2 கலிமாக்கள், 2 வார்த்தைகள். சகீலத்தானி ஃபில் மீசான், நாளை மறுமையில எடை போடுகிற போது ரொம்ப கனமான 2 வார்த்தை. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமான 2 வார்த்தை. சொல்றதுக்கு லேசு, மீசான்ல எடை அதிகம், ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியம். என்ன அது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். இந்த 2 வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் புகாரியுடைய கடைசி ஹதீஸ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை எல்லாரும் சொல்ல வேண்டும். வீட்டில் சின்னவங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள், தொழுகிறவங்க, இதுக்கெல்லாம் இது ஒன்றும் தேவையில்லை. தேவையில்லை, சுத்தமா இருக்கும்னு அவசியம் இல்லை. குளிப்பு கடமையாக இருந்தால் கூட வாயில இது பாட்டில் உச்சரிக்கலாம்.
இந்த திக்ருகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதனால அல்லாஹ் சொன்னது மாதிரி குல்லும் கது அலிம சலாத்தகு ஒ தஸ்பீஹகு, இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் எல்லா உயிரினமும் அல்லாஹுவை தொழவும் தெரிந்து வைத்திருக்கிறது, அல்லாஹுவை தஸ்மீக செய்யவும் தெரிந்து வைத்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களின் தஸ்மீக என்ன என்றால் சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் தஸ்மீகளால் நம்முடைய நாவை ஈரப்படுத்தி வைப்பானாக. வாழ்க்கையில வாழுகிற வரை இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய திக்ருகளை அல்லாஹ் நம்முடைய நாவிலே ஈரப்படுத்தி வைப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ ததர்ருஅனா வ தخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.